பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பெரிய பள்ளியில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மளிகை பொருட்களை உப்பளம் தொகுதி திமுக MLA அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புனித ரமலான் முன்னிட்டு உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பெரிய பள்ளியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச புடவை, கைலி மற்றும் மளிகை பொருட்களை புதுவை மாநில கழக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் பெரிய பள்ளி வார்டில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான ஏழை எளிய மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். பங்கு கொண்ட அனைவருக்கும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மளிகை பொருட்களை வழங்கி ரமலான் வாழ்த்துக்களை கூறினார். உடன் தொகுதி செயலாளர் நிசார், மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, சகாபுதீன், ஃபாரூக், திமுக இளைஞர் அணி முகமது இர்ஃபான், ஜாவத், அனஸ், அஜ்மல், ரஹ்மான், இர்ஃபான், உமர், விஸ்வா, மாலிக், நவீன் ஆகியோர் உடனிருந்தனர். அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து நகர பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அமைச்சரின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை கண்காணிப்பாளர் லஞ்சம் பெற்றதாக CBI அவரை கைது செய்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை கண்காணிப்பாளர் லஞ்சம் பெற்றதாக CBI அவரை கைது செய்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இதற்கு பொறுப்பேற்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே அமைச்சர் லட்சுமி நாராயணன் விமர்சித்து நகர பகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து ராஜ்பவன் தொகுதி NR காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் அமைச்சரின் ஆதரவாளர்கள் ஊர்வலமாக வந்து பெரிய கடை காவல் நிலையம் முன்பு போஸ்டர் ஒட்டி அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது காவல் நிலையம் அருகே ஒட்டப்பட்ட போஸ்டர்களை கிழித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக இன்ஸ்பெக்டர் உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இடப்பிரச்சனையில் அமைச்சரின் சகோதரியுடன் தகராறு செய்த பாஜக பிரமுகர் மற்றும் அவரது தந்தையை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை சாமப்பிள்ளை தோட்ட பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமார் மனைவி ஈஸ்வரி. புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமாரின் சகோதரி ஈஸ்வரிக்கு அதே பகுதியில் 800 சதுரடி காலிமனை உள்ளது. இந்த இடத்தை வெகு நாட்களாக பராமரித்து வந்த பாஜக பிரமுகர் உமாசங்கர் மற்றும் அவரது தந்தை காசிலிங்கம் ஆகியோர் தங்களுக்கு தான் சொந்தம் என கூறி தகராறு செய்தனர். இந்த இடத்திற்குள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என கூறி செந்தில்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செந்தில்குமார் புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறை மூலம் இடத்தை ஆய்வு செய்து விசாரித்தனர். அதில் அந்த இடம் செந்தில்குமாருக்கு சொந்தமானது என தெரியவந்தது. இதனையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து உமாசங்கர் மற்றும் காசிலிங்கத்தை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் மின்வாரிய தினக்கூலி ஊழியர் பணியின் போது மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார்மரில் உயிருக்கு போராடிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் இயங்கி வரும் தனியார் திருமண மண்டபத்தின் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் மின்வாரியத்தில் தினக்கூலி ஊழியராக பணியாற்றும் சந்திரசேகர் என்பவர் பராமரிப்பு பணி செய்து கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் மேலிருந்து டிரான்ஸ்பார்மர் மீது குப்புற விழுந்துள்ளார். இதில் மீண்டும் மின்சாரம் தாக்கியதால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளார். இதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த சக மின்துறை ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்தனர். படுகாயம் அடைந்த சந்திரசேகரை மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
மின்வாரிய தினக்கூலி ஊழியர் மின்சாரம் தாக்கி டிரான்ஸ்பார்மர் மீது உயிருக்கு போராடிய அதிர்ச்சியூட்டும் வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஆந்திராவில் இருந்து புதுச்சேரிக்கு கஞ்சா கடத்தி வந்த வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 1.6 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் மர்ம நபர் ஒருவர் திடீரென ஓட்டம் பிடித்தார். உடனே சந்தேகம் அடைந்த போலீசார் அந்த நபரை விரட்டி பிடித்து அவரது பையில் சோதனையிட்டனர். அப்போது அவரது பையில் 4 கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணையில் புதுச்சேரி ஜிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த சித்தானந்தம் 20 என்பதும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி புதுவையில் விற்க எடுத்து வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் சித்தானந்தம் மீது வழக்கு பதிந்து கைது செய்து அவரிடம் இருந்து ரூபாய் 1.6 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் சித்தானந்தத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் மதுபோதையில் இருந்த வாலிபருடன் உல்லாசமாக இருந்துவிட்டு அவர் அணிந்திருந்த செயின் மற்றும் ஐபோனை திருடி சென்ற பெண்ணின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் பிரகாஷ்ராஜ் 27 வாட்டர் கேன் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் கடந்த 11ஆம் தேதி இரவு அரியாங்குப்பம் டோல்கேட் தனியார் மதுக்கடை அருகே நின்று கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த பெண் ஒருவர் பிரகாஷ்ராஜிடம் பேசி ஆசை வார்த்தை கூறினார். அதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணுடன் பிரகாஷ்ராஜ் உருளையன்பேட்டை பகுதியில் ஒரு விடுதியில் ரூம் எடுத்து தங்கினார். பிரகாஷ்ராஜ் போதையில் தூங்கிவிட்டு எழுந்து பார்த்தபோது அவர் கையில் அணிந்திருந்த மோதிரம், செயின், பிரேஸ்லெட், மொபைல் போன் ஆகியவற்றை அந்த பெண் திருடி சென்று தலைமறைவானார். பிரகாஷ்ராஜ் புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஆண்டிமடம் அடுத்த சிலம்பூர் அருந்ததி நகரை சேர்ந்த ஜெயக்குமார் மனைவி கலையரசி 30 என்கின்ற பாஞ்சாலி என்பதும் தெரியவந்தது. பிரகாஷ்ராஜிடம் ஆசை வார்த்தை கூறி நகைகளை திருடி சென்றதும் தனது வீடு கட்டுவதற்கு நகைகளை விற்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி மாணவரிடம் அவசரம் என உதவி கேட்பது போல் நாடகமாடி நூதன முறையில் ஏமாற்றி 25,000 மதிப்புடைய விலை உயர்ந்த புதிய சைக்கிளை திருடி சென்ற பெண்ணை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட நாராயணதாஸ் வீதியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் தனது பெற்றோர்கள் வாங்கிக் கொடுத்த ரூபாய் 25,000 மதிப்புடைய தனது விலை உயர்ந்த புதிய சைக்கிளில் நேற்று மதியம் அருகில் உள்ள கடைக்கு சென்று வீட்டிற்கு திரும்பிய நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த பெண் ஒருவர் வீட்டிற்குள் இருந்த மாணவனை அழைத்து தனது கையில் கொண்டு வந்த மணிப்பர்ஸ் அருகில் உள்ள கடை அருகே தவறிவிட்டது. யாரேனும் எடுத்து விடுவார்கள், சைக்கிளை தந்தால் உடனே சென்று எடுத்து வந்து சைக்கிளை திரும்ப கொடுக்கிறேன் என உதவி கேட்பது போல் நூதன முறையில் நாடகமாடியுள்ளார். மாணவன் பரத் அவசரம் என உதவி கேட்கிறார் என நம்பி சைக்கிளை கொடுத்து அனுப்பியுள்ளார். ஆனால் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த பெண் நீண்ட நேரமாகியும் திரும்ப வரவில்லை. மாணவனும் சைக்கிள் வரும் என எதிர்பார்த்து வாசலிலேயே காத்திருந்த நிலையில் சைக்கிளை எடுத்து சென்ற பெண் திரும்ப வராததால் சைக்கிள் திருடப்பட்டதை அறிந்த மாணவன் பரத்தின் பெற்றோர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு சைக்கிளை திருடி சென்ற பெண்ணை தேடி வருகின்றனர். பட்டமளிப்பு விழா மார்ச் 26, 2025 புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியில் யுகேஜி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திருமதி டி பிரீத்தி அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் வரவேற்று வாழ்த்தினார். பட்டமளிப்பு விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு இளங்கோவன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டயங்களை அளித்து வாழ்த்தினார். ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வண்ணங்களை அடிப்படையாக கொண்டு செயலாற்றியதையும் குழந்தைகளின் தனித்தன்மைகளையும் கண்டு வியந்து பாராட்டினர். சாம்பாள் கல்வி குழும இயக்குநர் திரு சி குமரவேல் அவர்களும் மாணவர்களை எதிர்காலத்தில் சிறந்த நிலைக்கு வளர்ச்சி பெற வாழ்த்தினார். பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளோடு வந்து பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர்களும் மாணவர்களோடு சேர்ந்து பட்டத்தை பெற்று மகிழ்ந்தனர். பள்ளி மாணவர்களின் நடனம், பேச்சு என கலை நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் திருமதி உஷா ஸ்ரீதர் அவர்கள் விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி
புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிருப பெருமாள் திருக்கோவிலில் 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கியதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து 1008 சகஸ்ரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர். லட்சுமி ஹைகிருபரின் சகஸ்ரநாம அர்ச்சனை மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக மேல்படியில் சிறந்து படிப்பதற்காக செய்யப்படுகிறது. இதனையடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிருப திருக்கோவிலில் 10ஆம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்குவதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து 1008 சகஸ்ரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹைகிருபர் பெருமாளுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்தவாறு 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பெருமாள் காலடியில் வைக்கப்பட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 7.7 பதிவு. மியான்மரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 7.7 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் குலுங்கின. நிலநடுக்கம் தரையில் இருந்து 10 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் அண்டை நாடான தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உணரப்பட்டது. அங்கு சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டது. இதனை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக கட்டிடங்கள் பயங்கரமாக குலுங்கின. இதனால் மக்கள் வீடுகளில் இருந்து அலறி அடித்தபடி வெளியே ஓடி வந்தனர். பின்னர் 12 நிமிடம் கழித்து மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.7 பதிவானது. இதனால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உடனடியாக தகவல் வெளியாகவில்லை. ஆனால் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அதிக சேதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்திலும் உணரப்பட்டது. ஊபியில் பாய்லர் வெடித்து விபத்து, 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் போஜ்பூரில் காகித தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று காலை பாய்லர் வெடித்த விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்தனர். விசாரணையில் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக ஏசிபி ஞானப்பிரகாஷ் கூறினார். பாய்லர் வெடித்து தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் காரணமாக பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். உயிரிழந்த தொழிலாளர்களின் உடல்களை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோலி உட்பட 2 பேரை கட்டுப்படுத்தினால் சிஎஸ்கே வெற்றி பெற அதிக வாய்ப்பு. சிஎஸ்கே பயிற்சியாளர். 18வது IPL கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள 10 அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு மோதுகின்றன. அதாவது 5 அணிகளுடன் தலா 2 முறை, மீதமுள்ள 4 அணிகளுடன் தலா 1 முறை என ஒவ்வொரு அணிக்கும் மொத்தம் 14 லீக்கள் விளையாட வேண்டும். இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இன்றிரவு அரங்கேறும் 8வது லீக் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் சந்திக்கிறது. இதனையொட்டி இரு அணி வீரர்களும் நேற்று தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் விராட் கோலி பட்டிதாரை அமைதியாக்கிவிட்டால் சிஎஸ்கே வெல்ல அதிக வாய்ப்பு உள்ளது என சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் கூறியுள்ளார். இதுகுறித்து பிளமிங் கூறியதாவது, விராட் கோலி RCB அணியின் ஒரு பெரிய அங்கம். RCB அணியில் விராட் கோலியும் ரஜத் பட்டிதாரையும் அமைதியாக்கிவிட்டால் சிஎஸ்கே வெல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. 2 அணிகளுமே கடந்த ஆண்டை விட தற்பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. விராட் கோலியை தவிர இம்முறை அவர்கள் பல பலமான வீரர்களை சேர்த்திருக்கிறார்கள். RCB மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அணிகளும் தற்பொழுது இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளை விட இம்முறை தொடர் சரிசமமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். பதி ராணாவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவர் இன்றைய போட்டியில் பங்கேற்க மாட்டார். RCB அணிக்கு எதிரான போட்டியில் பெரிய அளவில் எங்கள் அணியில் மாற்றம் இருக்காது என்று பிளமிங் தெரிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.